அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் செல்வேன், அவற்றை மேய்க்கும்படி நான் ஓர் ஆயனை அமர்த்துவேன். ஆண்டவராகி நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இவன் பெயல்செபூலை பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் இயேசுவின் மீது பொய் குற்றம் சுமத்தினார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மையும் பொய்மையும் எப்பொழுதும் ஒன்றாக இணைந்து செல்லாது. எப்பொழுதுமே உண்மைக்கும் பொய்மைக்கும் இரு வேறுபட கருத்துக்கள் இருக்கும். உண்மை பொய்மை ஏற்றுக்கொள்ளாது, பொய்மை உண்மை ஏற்றுக்கொள்ளாது. நம் அனைவருடைய மீட்பிற்காக இந்த மண்ணுலகில் வந்திருக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திருவிழம். ஆனால் சாத்தானோடு இணைந்து தங்களுடைய வாழ்க்கை தரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பரிசேய கூட்டம் இயேசுவை பெயல்செபூலின் தலைவன் என்றும் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றும் இயேசுவின் மீது பழி சுமத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய விருப்பங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள் ஒன்றும் இயேசுவின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான். நாமும் பல நேரங்களிலே உண்மையை மறுத்து, உண்மைக்கு சான்றாக இல்லாமல் உண்மைக்கு எதிராக நாம் போராடிய தருணங்கள் எத்தனையோ இருக்கின்றன, இந்த பரிசேய கூட்டத்தை போல. அப்படிப்பட்ட தருணத்திற்காக இந்த திருப்பலின் வழியாக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். மேலுமா இன்று அன்னையாம் திருச்சபை செலேசு நகர் புனித பிரான்சிஸ் அவருடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் நிறைத்து அழைக்கிறது. தாழ்ச்சி என்கின்ற ஒரு உண்மையான பாதையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் தந்தையினுடைய விருப்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தான் இறைவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்பதை தந்தையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வழிவகுத்தவரும் இவரே. இந்த புனிதருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஆயரான புனித பிரான்சிஸ் மனிதரின் மீட்புக்காக எல்லோருக்கும் எல்லாமாகிட திருவுள மகானே, எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்று பணிபுரிவதில் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்முடைய அன்பின் கனிவை வெளிப்படுத்துவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீயே என் மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயனாக இருப்பாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை திருவாக்குகள் 1-7 மற்றும் 10 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது,
நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசனான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள். அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 89 பல்லவி. என் வாக்கு பிறழாமையும் நேர்மையும் நேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். முற்காலத்தில் பற்றுமிகு அடியார்க்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். பல்லவி. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அவன் கையை கடல் வரைக்கும், அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்ட செய்வேன். பல்லவி. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் மீட்பராகி இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர், இவன் பெயல்செபூலை பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது, சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னை எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. ஆகவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து
அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சாத்தான் எப்படி சாத்தானை ஓட்ட முடியும்? கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பணிவாழ்விலே பலவிதமான வழிகளில் இயேசுவுக்கு தடையாக இருந்ததை நற்செய்தியாளர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். குறிப்பாக பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள், தலைமை குருக்கள், ஆட்சியாளர்கள், சாதாரண பாமர மக்கள் இயேசுவிற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதில்லை. அவர்கள் வேலைகள் உண்டு, அவர்கள் அன்றாட வாழ்க்கை உண்டு. ஆனால் பரிசேய கூட்டமும் மறைநூல் வல்லுநர்களும் சதுசேயர்களும் தலைமை குருக்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் ஏன் இயேசுவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளிலிருந்து அவர்கள் மாற்றி அமைத்து தங்கள் சுயநலத்தை மக்கள் மீது திணிக்க ஆரம்பித்தார்கள். ஆசிரியர் என்றால் ஆசிரிய பணியை மட்டும்தான் செய்ய வேண்டும். மருத்துவர் என்றால் மருத்துவ பணியை மட்டும்தான் செய்ய வேண்டும். தனக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு சில கடமைகளை செய்யாமல் அதிலிருந்து மாற்று கருத்தை உருவாக்கி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தின் வழியாக தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் தன் அதிகாரத்தையும் தன் குடும்பத்தையும் எப்பொழுதுமே உயர்த்தி கொண்டிருக்கின்ற இந்த கூட்டங்கள் தான் இயேசுவுக்கு எதிராக தடை கற்களாக நின்றார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மறைநூல் அறிஞர்கள் இயேசுவுக்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள், தடையாக இருக்கிறார்கள், குற்றம் சுமத்துகிறார்கள், பழி சுமத்துகிறார்கள். மக்களை இயேசுவை நம்ப வேண்டாம் என்று தங்களுக்கு தெரிந்த ஒரு சூசகமான மறைமுகமான வழிமுறையை தேடுகிறார்கள். அதாவது இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், புறத்து வாசல் வழியாக வீட்டிற்குள் நுழைவார்கள் என்று சொல்லுவார்களே, பின்புறத்தின் வாசல் வழியாக வீட்டிற்குள் நுழைவார்கள் என்று சொல்லுவார்களே, அதுபோல இந்த மறைநூல் அறிஞர்கள் செய்கிறார்கள். இதில் மன வருத்தத்திற்குரிய வெட்கத்திற்குரிய செய்தி என்னவென்றால், மறைநூல் அறிஞர்கள் என்கின்ற இந்த அதிகாரம், மறைநூல் அறிஞர்கள் என்றாலே இறை வார்த்தையினுடைய தெளிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு இருந்தது. ஆக இந்த கூட்டமே இயேசுவுக்கு எதிராக ஒரு பொய் சான்று சொல்கிறார்கள். என்னவென்றால், இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது, பெயல்செபூலை கொண்டுதான் இவன் பேய்களை ஓட்டுகிறான். சாதாரணமாக படிப்பறிவு இல்லாத எந்த ஒரு மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரணத்தை இதையும் அறியாமல் இந்த மறைநூல் அறிஞர்கள் சொல்லுவது வேடிக்கையாகவும் இருந்தது, வெட்கமாகவும் இருந்தது, தலை குனியக்கூடிய அளவிற்கு இருந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அளவுக்கு இயேசுவின் மீது அவர்கள் பழி சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பணி வாழ்வில் எத்தனையோ பேர் அவருக்கு எதிராக இருக்கின்ற பொழுது
அவர்களை நேரடியாக சாடியதும் இருக்கின்றது, மறைமுகமாக சாடியதும் இருக்கிறது. ஆனால் இயேசு நற்செய்தி வாசகத்திலே அந்த மறைநூல் அறிஞர்களை தம்மிடம் வரவழைக்கிறார், அழைக்கிறார் அவர்களிடம். ஏனென்றால் இவர்கள் சமுதாயத்தில் எந்த தகுதி உடையவர்கள் என்பது மக்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும், குறிப்பாக இயேசுவுக்கும் தெரியும். ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை யோசித்து இது சரியான செய்தியா, மக்களிடம் சென்றடையுமா, அப்படி சென்றடைகின்ற பொழுது அதனுடைய பின் விளைவுகள் என்ன, வழிவு நடத்துமா அல்லது அவருடைய வாழ்க்கை தரத்தை அழிக்குமா என்பது இந்த மறைநூல் அறிஞர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு செயல். இயேசுவின் மீது இருந்த கோபத்தினால், கோபம் என்பதை விட காழ்ப்புணர்வினால், பொறாமையினால் தான் என்ன சொல்கிறோம், என்ன உச்சரிக்கிறோம் என்று கூட தெரியாமல் இயேசுவின் மீது இப்படிப்பட்ட குற்றத்தை சாட்டினார்கள். எனவே இயேசு அவர்கள் அழைத்து தெளிவான வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்கிறார். திருப்பலியின் முன்னிலையில் சொன்னது போல, உண்மை எப்பொழுதும் பொய்மைக்கு கரம் கோத்து நடக்காது, பொய்மை உண்மையோடு இணைந்து பயணிக்காது. அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது பொய்மை எப்பொழுதுமே தன்னை சார்ந்தவர்களோடு தான் பயணிக்கும், உண்மை எப்பொழுதுமே தன்னை சார்ந்தவர்களோடு தான் பயணிக்கும். அப்படி இருக்கிற பொழுது எப்படி இயேசுவோடு இணைந்து பெயல்செபூல் இந்த உலகத்திலே பயணிப்பான்? பெயல்செபூல் என்கின்ற சொல்லுகின்ற பொழுது அவன் பேய்களின் தலைவன் என்று நாம் அறிவோம். இருளை அழிக்க வேண்டும் என்று வந்தவரோடு இந்த இருள் எப்படி இணைந்து கொள்ளும்? தன்னை அழிப்பவரோடு சேர்ந்து எப்படி அந்த பெயல்செபூல் இணைந்து கொள்ளும்? நாசரேத்து இயேசுவே, உம்மை எமக்கு நன்றாக தெரியும், ஏன் இங்கு வந்தீர், எங்களை அழிக்கவா வந்தீர் என்று சாத்தான் கூட பிடித்திருந்தவர்களை விட்டு விலகி ஓடியதை இந்த மறைநூல் அறிஞர்கள் பார்த்திருக்க கூடும், கேட்டிருக்க கூடும். அப்படி இருந்தும் வெட்கத்திற்குரிய வார்த்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பெயல்செபூலை கொண்டு ஓட்டுகிறார். அற்புதமாக சொன்னார் இயேசு. சாத்தான் தன் சாத்தானோடு இணைந்து தனக்குள் எப்படி பிளவுகளை உண்டாக்குவான்? தன்னுடைய வளர்ச்சியை மட்டும்தான் அவன் பார்ப்பானே ஒழிய தன்னுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்களை அழிக்கத்தான் பார்ப்பான். எனவே நீங்கள் சொல்வது பொய் சான்று என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, மறைநூல் அறிஞர்கள் சொன்னது அவர்களுக்கு வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கலாம். ஏனென்றால் இறை சாயலாக படைக்கப்பட்ட அவர்கள் தங்களைப் போல இந்த மண்ணுலகில் அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய அமைதியை தடுக்கத்தான் நினைத்தார்களே ஒழிய தங்களோடு இருப்பவருடைய வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபடவில்லை. சாத்தான் கூட தன்னோடு இணைந்து தன்னுடைய இனத்தையும் தன் வர்க்கத்தையும் வளர்க்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இறை சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் தன்னோடு இருப்பவர்களை அழிக்க நினைக்கிறார்கள். வெட்கத்திற்குரிய நிகழ்வு இது, மன வருத்தத்திற்குரிய நிகழ்வு. இயேசு ஒருவேளை சூசகமாக கூட இந்த வார்த்தைகளை மறைநூல் அறிஞர்களுடைய முகத்திலே கரி பூசக்கூடிய அளவிற்கு சொல்லி இருக்கலாம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நம்மை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை தரத்தை நாம் ஒருவேளை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் அழிக்க நினைத்திருந்தால், நம்மை சார்ந்தவர்களுடைய வளர்ச்சியை நாம் தடுக்க நினைத்திருந்தால், இதுவே சரியான தருணம். ஒருவேளை அப்படி நாம் நினைத்திருந்தால் நாம் பெயல்செபூலோடு இணைந்து நம் பயணத்தை தொடர்ந்திருப்போம். தவறு அது. இந்த பெயல்செபூலுடைய வாழ்க்கை தரத்தை நன்றாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அப்படிப்பட்ட தவறான சிந்தனைகள் இருளின் ஆட்சிகளுக்குள் நம்மையும் இணைத்து கொண்டு அடுத்தருடைய வாழ்க்கை தரத்தை அழிக்க நினைத்திருந்தால், இந்த நற்கருணை பலியிலே ஆண்டவருடைய இந்த நற்கருணை பலியில் நம்மை இணைத்து மனம் வருந்தி அவரிடம் மன்னிப்பை தருவோம். இந்த சிந்தனைகளோடு இன்று அன்னையாம் திருச்சபை தூய சலேசு பிரான்சிஸுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் விரித்து அழைக்கிறது. இவருடைய வாழ்க்கை தரத்தை பார்க்கிற பொழுது திருத்தந்தை 3ஆம் யோவான் அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை
பலமுறை படித்திருக்கிறேன். அவருடைய அறிவுரைகள் என் வாழ்வில் எவ்வளவு பொருத்தமாக உள்ளது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவரது முன்மாதிரிகையால் தாழ்ச்சி, நற்குணம், அமைதி இவைகளின் மீது என் உள்ளம் தணியாத வேட்கை கொண்டுள்ளது. நான் நாள்தோறும் சாதாரண அலுவல்களை மிக மேலான நோக்கத்துடன் செய்தாலே போதும் என்று இப்பொழுது புரிந்து கொண்டேன். புனித பிரான்சிஸ் செலேசியார் அமைதி பண்பு உள்ளவராக நான் கண்டேன். அவரே எனக்கு சிறந்த முன்னோடியாக இருக்கிறார் என்று திருத்தந்தை 23 யோவான் இவ்வாறு சொல்லுகிறார். தாழ்ச்சி பண்புகள் அதிகமாக கொண்டவர் என்று தூய பிரான்சிஸ் செலேசியார் 1567 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 நாள் பிரான்சிஸ் உள்ள சாவாய் என்ற இடத்தில் பிறந்தவர். செல்வ செழிப்பு கொண்ட குடும்பம். அற்புதமான வாழ்க்கை தரத்தை உருவாக்கி கொண்டு வந்தார். அவருடைய தந்தை இவரை சட்ட படிப்பு படிக்க வைத்து சட்ட மேதையாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் புனித பிரான்சிஸ் செலேசியார் இறைவன் தனக்குள் இருந்து தன்னை இறையாட்சி பணிக்காக அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய தோட்டத்திலே ஒரு நறுமணமிக்க மலராக இறைவன் என்னை உருவாக்கி இருக்கிறார், என்னுடைய சொல்லும் செயலும் இறைவனை வெளிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் என்று தான் குருவாக விரும்பியதை தந்தையிடம் சொல்லுகிறார். பெற்றெடுத்த தந்தை தனக்கென்று ஒரு வழியை தேடினாலும், ஆனால் தந்தையை அமர வைத்து தந்தையோடு உரையாடி இறைவன் என்னை அழைத்ததன் நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்தி தந்தையை தன் பாதையில் அழைத்து வரக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவம் இவருக்கு இருந்திருக்கிறது என்றால் இவர் இறைவனை எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இவ்வாறு தன்னுடைய குருத்துவ பணியை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிற பொழுது இவர் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்ற ஜெனீவா என்கிற இடத்தில் அவருக்கு பணி நிமித்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கால்வின் என்கின்ற ஒரு குழுவினர் கிறித்துவத்தினுடைய வாழ்க்கைக்கு எதிராக அவர்கள் தப்பறை செய்து கொண்டிருந்தார்கள். புனித பிரான்சிஸ் செலேசியா அவர்களை எதிர்கொண்டு அவர்களை மனம் மாற்ற நினைத்தார். எத்தனையோ கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவின் பாதையில் அழைத்து வந்தார். 1603 ஆண்டு ஜெனீவாவில் இருந்த ஆயர் இறந்து போனதனால் அந்த ஜெனீவாவினுடைய ஆயராக இவர் நியமிக்கப்பட்டார். இப்படி நியமிக்கப்படுகிற பொழுது இன்னும் அதிகமாக இந்த கால்வின் பதிதத்தை எதிர்த்து நின்று போராடி கிறித்துவத்தை காப்பாற்றி திருச்சபையில நல்லதொரு வழியை கொடுத்து அழைத்து வந்தவர் இந்த மாபெரும் புனிதர். ஏறக்குறைய 1622 ஆண்டு டிசம்பர் மாதம் 28 நாள் தூய பிரான்சிஸ் லியோன் என்கிற இடத்தில் ஆண்டவரிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்படைத்தார். 1665 ஆண்டு இவரை புனிதராக திருச்சபை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தது. இவரிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்னவென்றால் தாழ்ச்சி ஒன்று மட்டும்தான் இவரிடம் இருந்தது. எதையும் பொறுமையோடு அன்போடு தாழ்ச்சியோடு தனக்கு எதிராக இருந்தாலும் தன்னை சந்தித்து தன்னை பேச வருகின்றவர்கள் எவராக இருந்தாலும் அந்த தாழ்ச்சியின் நற்குணங்களை வெளிப்படுத்தி தன் வாழ்க்கையின் வழியாக இறைவனை வெளிப்படுத்திய இந்த மாபெரும் புனிதர். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் கொடுத்திருப்பது எதுவும் ஒன்றுதான். தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று நம்முடைய முன்னோர்கள் பழமொழி சொல்லி இருக்கிறார்கள். நாம் யாருடைய பிள்ளைகள்? அன்னை மரியாளுடைய பிள்ளைகள். எனவேதான் இயேசு கல்வாரி மலையில் இருக்கிற பொழுது இதோ உன் தாய் என்று சொல்லி சென்றிருக்கின்றார். அந்த தாயானவள் இந்த மண்ணுலகிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற மாபெரும் பண்பு என்னவென்றால் தாழ்ச்சி. தன்னையே தாழ்த்தி கொண்டால் அப்படிப்பட்ட தாழ்ச்சியை பெற்றிருக்கிற தாயினுடைய பிள்ளைகளாகிய நாம் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றுதான் இறைவனுடைய திருவிழமும் அன்னையாம் திருச்சபையினுடைய திருவிழமும். அதை வாழ்ந்து காட்டினார் புனித பிரான்சிஸ் செலேசியா.
நம்மால் வாழ முடியும், ஆனால் முயற்சி எடுப்பதில்லை. முயற்சி எடுப்போம். இந்த திருப்பலின் வழியாக இறைவன் உங்களையும் என்னையும் மேன்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவான் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிடம் நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சின் சாந்தமிக்க உள்ளத்தை தூயாவி என்னும் நிரப்பினோம். வியத்தகு முறையில் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மீட்பளிக்கும் இப்பலியின் வழியாக எங்கள் இதயமும் அதே நெருப்பினால் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உடசுக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு புரிந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையர்களுடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளில் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற புனித பிரான்சிஸ்கு சலேசியார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருளும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனவும் திருத்துதர்களுக்கு வழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தினால் மன்னகத்தில் புனித பிரான்சிஸ் அன்பையும் பரிவையும் பின்பற்றி விண்ணகமாட்சியில் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.